சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்திலே நம்மளுடைய ஜெபம் விண்ணப்பத்தை அர்ப்பணிக்கும் போது, அவரே நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளைத்தான் இருக்கும். அவர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அவர் இரும்பு தாழ்பாலை முறியடிக்கிற தேவன். வலி இல்லாத இடத்துல வலியை உண்டாக்குன தேவன். ஓ நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலே நம்ம அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். விடுதலை நாயகனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நான் வர்ஷிப் நடத்தி 12-13 வருஷமாச்சப்பா, நான் என்ன செய்யணும், நான் எப்படி பாடணும், ஆண்டவரே நான் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல நான் காடி ஓட்டிக்கிட்டே கேட்கும் போது, God says clearly to me, I want to meet my people today. Amen. என் ஜனங்களை நான் சந்திக்க விருப்பப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படி சந்திப்பேன்னு என்கிட்ட சொல்லல, ஆனா என் ஜனங்களை நான் இன்னைக்கு கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார். Be prepared. ஆண்டவர் எப்படி பேசுவார் எனக்கு தெரியாது பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனபுத்திரனும் அல்ல. நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை மறைக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் குபியும் தூசியமாக இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் தகுதிப்படுத்தி அலங்காரப்படுத்தி எங்களை நீர் இங்க நிறுத்தியிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. மறுபடியும் என் தேவன் நினைவு கொள்ளுகிறார். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி. கைகளை உயர்த்தி வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே
Almighty God, we worship you. Worship you. சர்வ வல்லமுள்ள தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. யெகோவா ராமா சுகம் கொடுக்கிற தேவனை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தாவே. நன்றி நன்றி நன்றி. நன்றி அப்பா. ஓ யெகோவா எலோஹி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா எலோஹி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you. யெகோவா உஸ்ஸேன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாவே. கர்த்தரே உம்முடைய ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தாவே. நன்றி நன்றி Hallelujah. Hallelujah. விடுதலையோடு துணிக்க கிருபை கொடுங்களப்பா. இந்த பிரச்சனை உணர்ந்து கொள்ள கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. நன்றி நன்றி. நன்றி. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். கைகளை தட்டி நம் தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டுவோம். நன்றி அப்பா. ஹalleluya. ஓ ஹalleluya. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே பெருகாது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே பெருகாது சாத்தான். ஆசமகிழ்வை வழியாக பாவத்தை வென்று விட்டார். ஆசமகிழ்வை வழியாக பாவத்தை வென்று விட்டார். எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. பின்வரும் உதவினை நேசரே இனியும் காத்திடுவார். பின்வரும் உதவினை நேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆவியை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆவியை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். Amen. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். யாருனாலும் வசிக்க முடியாது. Amen. ஆண்டவருடைய ரத்தம் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை கழுவி சுத்திகரித்ததுக்காக உமக்கு நன்றி நன்றி, ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்போம். கைகளை தட்டி உற்சாகத்தோட நன்றி. எல்லோரும் கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. தாவீதை போல நடனமாடி
Hallelujah. நன்றி இயேசு சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி நன்றி நன்றி, நன்றி. வாய்களை விரிவித்து தேவனை ஆராதிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புவார். வாய்களை திறப்போம். வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவோம். அப்பொழுது தேவன் நம்மை நிரப்புவார். அப்பொழுது நம்ம கட்டுகளை உடைப்பார். அப்பொழுது விடுதலை பூர்ணமாக உண்டாகும். பூர்ணமாக உண்டாகும். எங்க கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இது பொய் அல்ல, இது மெய், உண்மை. எங்க கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. நன்றி சுவாமி. நன்றி. விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. நம் தேவனை ஆராதிப்போம். சந்தோஷத்தோட நம் தேவனை ஆராதிப்போம். கைகளை தட்டி தொடர்ந்து நன்றிப்பா.
கட்டி வழியை செல்வையாக்கி வேலத்தால் இடை கட்டி வழியை செல்வையாக்கி ஆட வைத்தவரே ஆட வைத்தவரே ஐயா சோத்திரா ஐயா சோத்திரா ஐயா சோத்திரா ஐயா சோத்திரா உம்மாலை நான் ஒரு நிலைக்குள் பாடுவேன் உம்மாலை நான் ஒரு நிலைக்குள் பாடுவேன் அதிலே காத்திடுவேன் அதிலே காத்திடுவேன் ஐயா சோத்திர ஐயா சோத்திர ஐயா சோத்திர ஐயா சோத்திர ஐயா Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாவே. ஓ ஹalleluya. Hallelujah. ஓ நன்றி அப்பா. நன்றி. நன்றி அப்பா. நன்றி. வான்களைப் போல ஓடச் செய்தீர் ஆண்டவரே. Amen. உயர அமர்த்த செய்தீர் ஆண்டவரே. Amen. அப்பா எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவரே? ஆம் சாமி. எங்களை நீர் தகுதிப்படுத்தி ஆண்டவரே. எங்களை நீர் அலங்கரித்து எங்கள் தலையை நிமிர செய்த ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நாமத்துக்கு சாட்சியாக நிறுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி ஆண்டவரே. எங்கள் பேரை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே. எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை நீர் திருப்திப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவன் யார் ஆண்டவரே? இந்த வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார் சுவாமி? நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறும் அப்பா. கட்டுகள் ஒட்டையும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. துடிக்கும் போதே ஒரு விடுதலை, பாடும் போதே விடுதலை, இயேசுவோடு கூப்பிடும் போதே ஒரு விடுதலை, இயேசப்பான்னு கூப்பிடும் போதே ஒரு விடுதலை. நீர் விடுதலை நாயகன், நீர் விடுதலை நாயகன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு குடும்பமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு சபையாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க ஜெபம் விண்ணப்பத்தை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி. தொழுது நம் தேவனை ஆராதிப்போம், தொழுது நம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தாவே தேவர்களின் உமக்கு ஒப்பானவர் யார் என்று நாம் ஆராதிப்போம். கைகளை தட்டி தொழுது நாம் ஆராதிப்போம். கைகளை தட்டுவோம்.
வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செங்கடலை திறந்து முதல் ஜனங்களை நடத்தினரே. செங்கடலை நீர் திறந்து முதல் ஜனங்களை நடத்தினரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், இது மாற்று மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இது மாற்று மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? Hallelujah, ஸ்தோத்திரம் உண்டாவே. Oh, we worship you, Lord. We glorify you, Lord. ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே, செங்கடலை நீர் பிளந்து Amen. இந்த ஜனங்களை நடத்தின தேவனப்பா. Hallelujah. எங்க மேல இவ்வளவாக நீர் அன்பு கூர்ந்த தேவனப்பா. Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்த அற்புதமானவரே, ஆம் உங்களுக்கு சுவாமி. லேசான காரியம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் யோசிப்போம் அப்பா. வேதத்தை வாசிக்கும் போது நாங்கள் யோசிப்போம் அப்பா. ஆம் சுவாமி. ஆண்டவரே, எப்படி செங்கடலை நீர் இரண்டாய் பிளந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நடத்தினீர் ஆண்டவரே. அது எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆச்சரியமான காரியம் அப்பா. ஆனா உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. காரணம் நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவன். நீர் சகல சிருஷ்டிக்கும் எஜமான். சகலமும் உம்முடைய வாயின் வார்த்தையால் உண்டாகினது ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே போய் துதிக்கிறோம். ஒரு விஷயம், எல்லோரும் நம்ம தேவனை ஆராதிப்போம். எல்லோரும் வாய்களை திறந்து நம் தேவனை ஆராதிப்போம். அதோட பிரச்சனம் நம்ம மத்தியில இருக்கு. நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையில நம்ம அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். ஓ துதியை விரும்புகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் இறங்கி வருகிற தேவன். பரலோகத்திலே கோடான கோடி தூதர்கள் அவர் துதித்துக் கொண்டு இருக்கிற போதும் அவர் நம்மோட துதிக்கு அவர் அதிகமாய் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட துதிக்கு அவர் இறங்கி வருகிற தேவன். ஓ நன்றி நன்றி, நன்றி. அப்பா. நன்றி சுவாமி. கூக்குரலை கேட்கிற தேவனே உமக்கு நன்றி. நன்றி சுவாமி. இருதயத்தின் ஏக்கத்தை பூர்த்தி செய்கிற தேவனே உமக்கு நன்றி. நன்றி சுவாமி. ஐயா உமக்கு நன்றி. நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி. ஆண்டவரே, நான் அனாதை இல்லை அப்பா. Amen. நான் தனிமையே இல்லை அப்பா. Amen. எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் Amen. பேரு இயேசு. அவர் Hallelujah. என்னை நேசிக்கிற தேவன். Amen. என்னை அரவணைக்கிற தேவன். Oh, glory. கூக்குரலை கேட்கிற தேவன். Amen. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். Amen. என்னை மரணம் வரை வழி நடத்துகிற தேவன். Amen. ஓ நன்றி. நன்றி ஒரே ஒரு தேவன் மரணம் பரியன்றம் வரை நடத்துகிற தேவன் என்றார் அவர் இயேசு. இயேசு இயேசு கைகளை தட்டி நம் தேவனை ஆராதிப்போம். வேறொரு தேவன் இல்லை, வேறொரு தேவன் இல்லை, வேறொரு தேவன் இல்லவே இல்லை. இயேசு வாழ்வு மாறாத தேவன். அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. பின் ஏன் நீ கலங்க வேண்டும்? பின் ஏன் நீ சந்தேகப்பட வேண்டும்? பின் ஏன் நீ வேதனைப்பட வேண்டும்? அதன் காலத்துப்படி நடக்கும். மரணம் அந்த நேரத்திலே மரணம் நடக்கும். ஆனா நம் ஆண்டவர் he is a faithful God. அந்த மரணம் மத்தியில கூட ஆண்டவர் அதிசயமாக நம்மை நடத்துகிறார். அதுதான் நம்மளுடைய தேவன். யாருக்கு கவலை இல்லை, யாருக்கு கண்ணீர் இல்லை, யாருக்கு தேவை இல்லை. ஆனால் நம்மளோட தேவைகள், நம்மளோட கண்ணீர், நம்மளோட கவலை, கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு நம்ம இறைய ஆண்டவர் நம்ம ரூப பூட்டி ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபை உங்க மேல அதிகமாயிருக்கும். ஆமென். ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹalleluya. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் பதில் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன். அதுக்காக தான் நம்மளை படைத்தார். அதுக்காக தான் நம்மளை படைத்தார். காரணம் நம்ம மேல அவ்வளவாக அன்பு கூர்ந்தார். நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். காரணம்
அவர் என் மேல் அவ்வளவு விதமான அன்பு வச்சிருந்தார். என்னை அதிகமாய் நேசிக்கிறார். அப்போ அந்த ஆண்டவரை நீங்க எவ்வளவு கான்பிடண்டா நம்பி போலாம். அந்த ஆண்டவரை எவ்வளவு நீங்க கான்பிடண்டா அவர் சமூகத்திலே தைரியத்தோடு நீங்க போலாம். காரணம் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். Today God is telling us here, people of God, I am Almighty God. Amen. Almighty God, அர்த்தம் சர்வ, எல்லாத்துக்கும் நானே வல்லமுள்ள தேவன். Amen. உன் தேவைகள் என்ன, உன் குறைகள் என்ன, உன் ஜெபம் என்ன, உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர் சூழ்நிலை மாத்துகிறார். Amen. ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் வச்சிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு இன்னும் திருமணம் வரல, ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல மனவாளனை கொடுப்பார். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல மனவாட்டியை கொடுப்பார். ஆண்டவர் சமூகத்தை காத்திரு. இது எப்படி வயது ஓடி போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அற்புதமான தேவன். அதுபடி நேரத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல. ஆண்டவரே நான் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு வேலை இல்லப்பா, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கின தேவன் உனக்கு ஒரு வழியை உண்டாக்க மாட்டார். சம்பந்தமே இல்லாத இஸ்மேலுக்கு ஆண்டவர் இறங்கினார், ஆகாருக்கு ஆண்டவர் இறங்கினார். நீர் அவருடைய பிள்ளை, உனக்கு அவர் இறங்க மாட்டாரா? உனக்கும் இறங்கி உனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்து உன் தலையும் நிமிர செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். காரணம் நீ வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன் சொன்ன அவர் மனிதனை பார்க்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவரே மேல இடத்துல போராட்டமா இருக்கு, நான் என்ன செய்வது தெரியலப்பா. இருப்பனோ இருக்க மாட்டனோ, ஆண்டவரே வேலையில இருப்பனோ நிப்பாட்டிடுவாங்கன்னு தெரியல. ஆண்டவரே, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை மூடுவார். உங்களை குறை சொல்ற வாயை ஆண்டவர் மூடுவார். ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். மனிதனை நோக்கி பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். ஆண்டவரே, நான் இந்த தேசத்துல இல்ல, நான் இன்னொரு தேசத்துல இருக்கேன், என் சொந்த தேசத்தை விட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் திட்டமற்ற தேவன் இல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். அப்படின்னா நீ எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட ப்ராப்ளம் ஒன்னே தான். 50-50, 30-40% ஆண்டவரை நம்புறோம். 100% ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். 100% ஆண்டவரை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். When you surrender yourself to Jesus, then you will see miracle happens in your life. அது வரைக்கும் நீ என்னதான் போராடிக்கிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு, நான் ஜெபிக்கல ஆனா நான் நல்லா தான் இருக்கேன்னு. Don't forget, my dear friends, someone is praying for you. யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நீ இன்னும் உயிரோடு இருக்கிற. அதனாலதான் நீ இன்னும் ஜாலியா இருக்கிற. ஏன்னா ஆண்டவரோட கிருபை அந்த ஜெபம் மூலமா உன் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. God is protecting you because of the prayer. Maybe it's your mother's prayer, maybe it's your father's prayer, maybe it's your wife's prayer, or maybe it's your husband's prayer, I don't know. But that prayer is protecting you. But God wants you to pray. You will get the deliverance. அப்பொழுது என் ஆண்டவர் நல்லவர் என்று நீ ருசிச்சு பார்ப்ப. எப்பொழுது நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்றியோ அப்பொழுது விடுதலை, அப்பொழுது சமாதானம், அப்பொழுது சந்தோஷம் பரிபூர்ணமாக உன் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் வரும். எல்லோரும் டெம்பரரியா ஓடிக்கிட்டு இருக்கோம், உலக ஆசை பாசைகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அது பரிபூர்ணம் இல்ல. பிரியமானவர்களே, என்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு உண்மையான சமாதானம், அன்னைக்கு உண்மையான சந்தோஷம், அன்றைக்கு உண்மையான விடுதலை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக் கொள்வோம். இது பொய் அல்ல, இது உண்மை, இது உண்மை. நம்ம கேள்விக்கு அத்தனைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பதில். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யா எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாவே. ஐயா பெரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தாவே. ஓ ஹalleluya ஆண்டவரே. ஓ ஏதோ இயேசு நல்லவர்னு சொன்னாங்க. நானும் சபைக்கு வந்தேன், ஒரு 50 வருஷமா சர்ச்சில் உட்கார்ந்துருக்கேன். அப்படி இல்லை பிரியமானவர்களே,
நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். Amen. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேனிலும் மதுரமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை நீங்க ருசிக்காம உங்க லைஃப் விட்டு போனாக்கா உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை பிரியமானவர்களே. ஏதோ தானம் என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும். என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் என்னென்னலாம் செய்வார் என்று உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும். காரணம் அவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம மத்தியில அவர் அதை ஏக்கமா இருக்கிறார். என் மகளே மகள் என்னை தேடி வந்து உண்மையுள்ள தேவன், நான் ஜீவனுள்ள தேவன், நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்று அவங்களை அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். ஏதோ வந்தோம் போனோம் இல்ல பிரியமானவர்களே. ஓ நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, ஓ நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, காலங்களுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி சுவாமி, பிரசன்னத்துக்காக நன்றி, நன்றி சுவாமி, உங்களுடைய வழிநடத்துக்காக நன்றி, நன்றி, ஓ நன்றி அப்பா, நன்றி சுவாமி, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் வியாதி என்னை விட்டு போக மாட்டுதப்பா, என் வியாதி என்னை விட்டு போக மாட்டுது ஆண்டவரே, என் வியாதி என்னை விட்டு போக மாட்டுது என்று அநேகம் ஜெபம் பண்றீங்க ஆண்டவரே. நான் என்ன செய்தப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் மாற்றம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே உன் ஜெபத்தை நான் நினைவு கொள்கிற தேவனாக இருக்கிறேன். I remember your prayers and the deliverance will surely take place in your life. Amen. அந்த விடுதலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில உண்டாகும் என்று கர்த்தர் இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் திருமணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைப்பா. எனக்கும் ஆண்டவரே சொந்த பிள்ளையை கொஞ்சம் ஆசையா இருக்கப்பா ஆண்டவரே என்று கதறி கொண்டு உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் என் தேவன் சொல்லுகிறார், ஓ நன்றி அப்பா, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாக நான் உனக்கு ஒரு முடிவு கொடுப்பேன். நிச்சயமாக நீ ஒரு தகப்பனாக மாறுவாய். நிச்சயமாக நீ ஒரு தாயாக மாறுவாய். இது நான் சொல்ற வார்த்தை அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவன் சொல்லுகிறார். I will multiply you. ஓ நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோரும் கண்களை மூடி கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லோரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஓ நன்றி அம்மா, நன்றி ஆண்டவரே. உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. அருள் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. எல்லோரும் சேர்ந்து, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து குறிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து குறிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள், உம்மா
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனே முன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் வலது பக்கத்தில் இருக்கிறேன், என் தேவனாக இருக்கிறேன், என் கர்த்தராக இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா.